அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலை வட்டம் திம்மாபுரம் கிராமம். நாங்க 85, 86 இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போது திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க எங்களுக்கு அந்த அரசை ஏதாவது பண்ணி தரணும். எங்களுக்கு எந்த வீடு எடுக்க கூடாது. இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலை வட்டம் திம்மாபுரம் கிராமம். நாங்க 85, 86 இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போது திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க எங்களுக்கு அந்த அரசை ஏதாவது பண்ணி தரணும். எங்களுக்கு எந்த வீடு எடுக்க கூடாது. எங்களை இல்லைன்னா இங்க 40 குடும்பம் இருக்கு. 40 குடும்பத்தை எங்களை மருந்து கொண்டுட்டு நீங்க இடிச்சுட்டு போங்க. எங்களால எங்களால வேற எங்க எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்க இதை நாங்க இருந்துட்டோம். இந்த வரைக்கும் நாங்க எப்ப எங்க போவோம்? பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க. மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சோசப்பு விஜய் நீண்ட ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக அரசாங்கத்துக்கு வரி கட்டி நீங்கள் கரண்ட் வாங்கி நீங்கள் அரசு நிலங்களில் குடியிருந்தால் கூட உங்களுக்கு பட்டா தருவதற்கான முறையான விஷயங்களை இந்த அரசு, என்னுடைய அரசு வந்த உடனே செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை நம்பி ஏராளமான மக்கள் அவருக்கு வாக்களித்திருப்பாங்க. உண்மையும் அது கூட. ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் 50 நாட்களை தாண்டி 60 நாட்களை கடந்த பிறகும் பல இடங்களில் புல்டோசர் வச்சு இடிக்கிற ஒரு சூழ்நிலையை, உத்தரப்பிரதேசத்தெல்லாம் புல்டோசர் ஆட்சின்னு சொன்னாங்க. அது எல்லாம் கிடையாதுங்க, நாங்களும் புல்டோசர் ஆட்சி தான் சொல்லி புல்டோசர் வச்சு இடிக்கிற அளவுக்கு அப்பாவி ஏழை மக்களுடைய வீடுகளை, வாசல்களை இடித்து தரமட்டமாக்குகிற வேலையை தாவேக அரசாங்கம் செய்கிறது. குறிப்பாக ஒரு நிறைய வீடியோ சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கிற வீடியோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கிற அந்த அட்ராசிட்டிகள் என்ன, உண்மையிலேயே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு நிலத்தை அவங்க ஆக்கிரமித்து அவங்க அரசுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார்களா, அது அரசு அந்த இடம் தேவையா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னும் சில பேர்கிட்ட நம்ம அது சம்மந்தமாக பேசியிருக்கிறோம். அதை முழுமையான எல்லா தகவல்களும், நமக்கு தெரிந்த தகவல்கள் அதில் பதிவு பண்ணுறோம். மக்கள் நீங்கள் பார்த்துட்டு என்ன ஒன்றாலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக சொல்லுங்கள். இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை மக்கள் மீது எடுக்கிறது, இரட்டை நிலைப்பாடு, தேர்தலுக்கு முன்பாக ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது என்பதில் மிக தெளிவாக இந்த சோசப்பு விஜய் அரசாங்கம் செய்கிறது என்பதை அம்பலப்படுத்துகிற செயலை மக்களே கொண்டு வருகிறார்கள். நம்ம செய்யல, மக்களே அதை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசனுடைய லட்சணம் இதுதான், பார்த்துங்க மக்களே சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பல விஷயங்களை, மக்களுக்கான விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை வட்டம், அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில ஏரியாக்கள், ஒரு சில கிராமம், அது என்னன்னா உங்களுக்கு சிறுமேடு கிராமம் அப்படின்னு சொல்லி கிராமம். இது கணையார் கிராம எல்லையில இந்த சிறுமேடு கிராமம் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக கணையாறு, மலையனூர், சேலம், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்தவர்கள் இந்த இடத்துல சில பேர் இடம் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. சில பேர் நீண்ட நாட்களாக, அதுவும் நீண்ட நாள்னா ஏதோ நாட்கள் கணக்கு, ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறவர்களோட விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 50லேருந்து ஒரு 60, 70 ஆண்டுகளாக அங்கே குடியிருக்கிறார்கள். சில பேர் அங்கே வீடுகளை காசு கொடுத்தும் வாங்கிட்டு அங்கே தங்கியிருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் அங்கே குடியிருக்கு. எல்லா சாதியினரும் இருக்காங்க, பரவலாக அங்கே இருக்கிறாங்க. அங்கே வன்னியர்கள் இருக்காங்க, உடையார்கள் இருக்காங்க, தாழ்த்த பட்டியலின மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த இடங்கள்ல வசிக்கிறாங்க. திடீரென்று அந்த இடம் நீர்நிலைக்கான இடம், அரசு இடத்துல ஆக்கிரமிச்சு இவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்த அரசு கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் கேஸ் போடுறார். சரவணன் சொல்லி ஒருத்தர் வழக்கு போடுறார். இந்த சரவணனுக்கு அங்க நிலங்கள் இருக்கு. இந்த குடியிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 25-30 வீடுகள் இருக்கு. இந்த வீடுகளில் இருக்கிறவங்களுக்கும் அங்க
சின்ன இடங்களை வச்சு அவங்க விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அங்கேயே வசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயம் பண்றாங்க. அவர்களை வீடுகளை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏரியும் இருக்காங்க, நீர்நிலையும் அங்கே இருக்கு. ஆக்சுவலா இது நீர்நிலை இடம் இல்லைன்றாங்க. இது வந்து அரசினுடைய இடமாக இருந்தால் நீர்நிலைக்கான இடம் இல்லை. இது வந்து ஒரு சாலையை ஒட்டி நெடுஞ்சாலை அங்கே வரப்போது, ஒரு சாலையை ஒட்டி இருக்கிற விஷயம் அப்படின்னு பல்வேறான விஷயங்களை சொல்றாங்க. உண்மை என்னன்னு இது வரைக்கும் அரசு அதிகாரிகள் வாய் திறக்கவே இல்லை. எதற்காக இந்த விஷயத்தை இப்போ வந்து திடீர்னு புல்டோசரோடு வந்து இடிக்க வராங்க அப்படின்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய எந்த அரசாக இருந்தாலும் அரசு ஆக்கிரமிப்பு இடங்களை அவர்கள் எடுக்கிறார்கள்னா, ஒன்று நீர்நிலையே அவங்க நீர்நிலை இடத்துல ஏரி புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. ஏரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டினாங்கன்னா ஏரியினுடைய ஆழப்படுத்துறது, ஏரி தண்ணியை சேகரித்து வைக்கிறது, அதனால் நீராதாரத்தை அழிக்க வந்தவங்கன்னு சொல்லி அந்த இடங்களை எடுப்பாங்க. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் சென்னை வருகிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு பைபாஸ் இருக்கு, பைபாஸ் சாலை ஒன்று. அது வந்து எப்படின்னா, நீங்கள் நேராக மதுரவாயில் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பைபாஸ் சாலையை. அந்த பைபாஸ் சாலையில் நான் இப்போ தினமலரில் செய்தியாளராக இருக்கும்போது, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஜெயலலிதா அரசு முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கடுமையான மழை காலம், செம மழை. அந்த மழை காலத்தில் அவங்க வந்து ஒரு ஏரியாவை பார்த்தா பயங்கரமாக சிக்கலை, பெரிய பெரிய வீடுகள் இருந்தது, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டுகள், பயங்கரமாக பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. கேட்டால் அந்த பகுதியில் 40 வருஷத்துக்கு மேலே மக்கள்லாம் குடியிருக்கிறாங்கலாம் சொன்னாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் என்ன நடந்ததுன்னு தெரியல, நீதிமன்ற உத்தரவை வாங்கி ஒட்டுமொத்த இடத்தையுமே ஜெயலலிதா அரசாங்கம் வந்து இடிச்சு தரைமட்டமாகிச்சு. அங்கே இருந்தவர்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவர்களுக்கெல்லாம் வேற எங்கேயோ இடம் 3 சென்ட் இடம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுச்சு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் ஓடி போச்சு. அந்த இடம் இன்றைக்கு அதை வந்து ஒரு பெரிய ஏரி, அது ஏரியாக மாறிடுச்சு. அந்த இடத்துல ஒரு இடுகாடும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வெயில் காலம் ஆச்சுன்னா அந்த இடம் காலியா இருக்கும், அங்க இடிக்கப்பட்ட தடங்கள் மட்டும் இருக்கும். மழை காலம் ஆச்சுன்னா தண்ணி வந்துருவாங்க, ஏரி வந்து அதை நீர் அந்த இடத்துல ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரியான அரசாங்கங்கள் 40 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் இடிக்கிறது வழக்கம். ஆனால் இங்க இவர்களுடைய இடத்தை இடிப்பதற்கான நோக்கம் என்னன்னா, ஒரு தனிநபருடைய வழக்குன்றாங்க. அந்த சரவணன் என்பவர் போட்ட வழக்கு நீதிமன்ற உத்தரவுனால தான் நாங்கள் இடிக்க வரோம்னு அதிகாரிகள் தரப்பு சொல்லுது. விஏஓ தாசில்தாரோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் இடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு, நாங்கள் இடிக்கிறோம், எங்க மேல எந்த கோவப்பட்டு நீங்க இல்லை, உங்களுக்கு நாங்கள் வேற இடம் கொடுக்குறோம் அப்படின்னு உத்தரவாதங்கள் தரமாட்டுறாங்க. அரசு சார்பில் அங்கே ஏற்கனவே ஒரு அந்த வீட்டு வசதி வாரியத்துறை மாதிரி அங்கே அப்பார்ட்மெண்ட்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு 25 குடும்பங்களுக்கு மேலே அங்கே இருக்காங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 2-3 வீடை தாண்டி ஏராளமான வீடுகள் வந்து புல்டோசரால் இடிக்கப்பட்டுச்சு. அந்த இவங்க பயிர் வச்சுட்டு இருந்த அந்த விளை நிலங்களும் புல்டோசரால் அழிக்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி காலத்திலும் இவ்வளவு துணிகரமாக செஞ்சதில்லை. செய்வாங்க, ஆனால் இவ்வளவு மோசமாக விவசாய நிலங்களை கூட இவங்க வந்து பாழ்படுத்துகிற அரசாங்கமாக நம்ம சோசப்பு விஜயனுடைய அரசாங்கம், தாவேக அரசாங்கம் மக்கள்கிட்ட கேடுகட்ட பேரை வாங்கி வச்சிருக்கு. இப்போ அந்த ஒரு பெண்மணி வந்து என் வீட்டை இடிச்சிங்கன்னா என்னை சாகடிச்சு இடிங்கன்னு சொல்லி அந்த அம்மா மருந்து குடிச்சு விஷம் குடிச்சு அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்று இப்போ கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்படியாக அங்கே பல விஷயங்கள் அங்கே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஊடகமோ எந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலோ சொல்ல வேண்டிய எந்த விஷயத்தையுமே இது குறித்ததான விஷயத்தை எந்த சேனலும் காட்ட மாட்டாங்க. ஏன் காட்ட மாட்டாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இப்போ முக்கியமான விஷயமா என்ன இருக்குன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது ரீல்ஸ் போடுங்க, அவங்க பழனியில கோயில் கொள்ளடிச்சிட்டாங்க அதுக்கு ஆதாரம் திரட்டிட்டோம், திமுக உறுப்பினர் வீட்டில் போய் சோதனை பண்றோம், அதை பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனலாக ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஆனா மக்கள் வாழ்வாதாரம் இழந்து போய் தெருவில் நிற்கிறாங்க. 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமா அந்த இடத்துல நாங்க குடியிருக்கிறோம், 3 தலைமுறைக்காக குடியிருக்கிறோம், நாங்க எங்களை வந்து அநியாயமா எங்க வீட்டை இடிக்கிறீங்களே, நாங்க எங்க போவோம், அகதிகளாக எங்க சொந்த இடத்திலே அகதியா இருக்க முடியுமா, இப்ப போய் நாங்க எங்க இருப்போம், எங்களுக்கு இடங்கள் கொடுங்க, எங்க வாழ்வாதாரத்துக்கு எங்கேயாவது எங்க வழி ஏற்படுத்துங்க அதிகாரிகள்கிட்ட காலில் விழுந்து கதறி அழுதா கூட அதிகாரிகள் காதுல ஏதோ ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி மூடிக்கிட்டு எதையுமே கண்டுக்காம அவங்க செய்யற வேலையை செய்யறாங்க. கண்டிப்பா இந்த இடம் தான் பட்டா வேணும். நாங்க வந்து 60-70 வருஷமா இங்கே இருந்துட்டோம். என் பிள்ளைங்களாம் இருக்கு, எங்க கணவர் இறந்துட்டாரு, எனக்கு 3 பசங்க இருக்கு. என் பசங்க கூட்டிட்டு எங்க சார் போறது, நடு தெருவுக்கு தான் போகணும். எங்களுக்கு வீடே இல்லை, எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் எங்க போறது. எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு இருக்கிற இடத்துல எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கணும். முக்கியமா வேண்டி ரொம்ப கும்பிட்டுங்க. பட்டினி கிடந்தா இங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, அந்தாட்ட கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அன்னைக்கு 7 பேர் எங்க வீட்டுல வசதி இல்லை. எங்க அப்பா அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாரு. அந்த ஊரை நம்பி போக கூடாது, மலையனூரை நம்பி போக கூடாதுன்னு இந்த ஊர்ல இருந்தாங்க. இங்க இருக்கிற குடும்பம் தான் எல்லாம். நாங்க இங்க வேற வேற ஜாதியா இருந்தாலும் வேற வேற ஊரா இருந்தாலும் நாங்க அப்படி இருந்ததே இல்லைங்க ஐயா. ஒரே குடும்பம் ஒரே சனா ஜாதின்னு நாங்க இங்கே இருந்துட்டோம். பசி போக்கணும்
வருஷமா எடுக்கணும்ன்றாங்க. எங்க அண்ணனுக்கு ஆளுக்கு 2 பசங்களா ஆயிடுச்சு. அவங்க 10 பேரு 5 பேரு, அவங்க பசங்க இன்னைக்கு 10 பேர் ஆயிட்டாங்க. எங்க வீட்டுல 20 குடும்பம் ஆயிடுச்சு. இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு 2 பசங்க 3 பசங்க இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு பசங்க ஆகி எங்க அண்ணன் பேர புள்ள முதலாவும் வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொத்து பத்தி எங்கேயுமே சம்பாரிச்சு வைக்கல. அன்னையில இருந்து கல்லு உடைச்சு எங்க கிடைக்கிற வேலைக்கு போய் எங்களை பழக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் அவ்வளவு முடிஞ்சது, சம்பாரிச்சு வச்சது. இந்த புறம்போக்கு தான் சம்பாரிச்சு வச்சது. இன்னைக்கு திடீர்னு இதை விட்டு போனா நான் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதுதான் என்னால செய்ய முடியும். அவங்க 5 குடும்பத்துக்கு என்னால என்ன ஆதரவு பண்ண முடியும்? நானும் இல்லாதவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கேன். இருக்கப்பட்ட பணம் பாசு நிலம்பல்ல இருக்கிற வீட்டுக்கு நான் போயிருக்கல. வறுமை கோட்டுக்கு உள்ள கீழே தான் போயிருக்கேன். அவங்க 5 பேரும் தெருவுல நிக்கிறத எங்களால பார்க்க முடியலைங்க ஐயா. இந்த புறம்போக்குல அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த இருக்கிற ஊட்ட தக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்டால என்ன முடியுமா, என்ன அவங்களுக்காக இந்த கிணம் இந்த இருக்கிற வீட்டை மட்டும் ஒத்துழைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு என்ன முடியுமா அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதை மட்டும் செய்யுங்க சாமி. எதுவுமே வேணாம், வேற இடத்த நிலம் வேணாம், பட்டா வேணாம். எங்க அப்பா காலம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு, எங்க அண்ணன் தம்பி காலம், எங்க அண்ணன் பசங்க இன்னும் கொஞ்ச இடத்துக்கு இந்த காலம் இந்த இடமே போதும் சாமி. எங்களுக்கு மாளிகை கட்டி கொடுக்க வேணாம், கோபுரம் கட்டி கொடுக்க வேணாம். எத்தனை மழை வந்திருக்கு, எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்கோம். அப்பெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே வரலைங்க ஐயா. இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போறப்ப கூட என்ன ஆச்சு, இந்த வெள்ளத்துல என்ன பண்ணீங்க, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டீங்களா, இந்த வீதியில போனவங்க கூட எந்த கவர்மெண்ட் கேட்டதில்ல. நாங்க 50 வருஷம் அவருக்கு அந்த இடத்துக்கு அனுமதியாச்சு. 50 வருஷம் 4வது தலைமுறை ஆகுது. இந்த 4வது தலைமுறை வரைக்கும் ஒருத்தர் எங்களுக்கு போவான்னு சொல்லல. நாங்க சும்மா வாங்கல, நாங்க கை காய்ச்சி கொடுத்துதான் வாங்கணும். இப்ப எங்களுக்கு தூக்குன்னா நாங்க எங்க போய் என்ன அருந்தவள்ள நிக்கட்டா, அண்டவள்ள நிக்கட்டா, புலாமட்டுங்க பொங்கட்டா, ஓடல இருக்கட்டா, தண்ணிக்கு கேட்டு நாங்க தக்காடம். எங்களுக்கு 3 சின்ன மண்ணு கொடுத்துட்டா, எதை வச்சு நாங்க போய்கிட்டு. எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம், 3 சின்ன மண்ணு ஊடு கட்டி கொடுத்தா நாங்க எதை போவோம். அந்த புல்டோசர் வச்சு இடிக்கிற அந்த கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டுல புதுசு, நார்த் இந்தியால இருக்கு. அதாவது புல்டோசர் கவர்மெண்ட்னே நம்ம சாமியார் அரசாங்கம் ஒன்று இருக்குல்ல உத்தரப்பிரதேசத்துல, யோகி ஆதித்யநாத் அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு லோகோவே என்னன்னா புல்டோசர் தான். இப்போ நம்ம தாவேக்கா அரசாங்கம், விஜய் நம்ம சப்பு விஜயனுடைய அரசாங்கத்தினுடைய லோகோவாக இனிமே விசில் சின்ன வச்சுக்க வேணாம், புல்டோசர் வச்சுக்கலாம். அவர் இனிமே புல்டோசர் அரசாங்கம் நம்ம வச்சுக்கலாம். நீங்க அரசு இடத்தில் ஆக்கிரமித்தார்கள் என்று சொன்னா அந்த இடத்திற்கு அவர்கள் இதற்கு முன்பாக என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதையெல்லாம் கருத்துல கொள்ளாமல், ஏன்னா இந்த இடத்த அரசாங்கம் தான் வீடு கட்டி கொடுத்துருக்கு. அங்க இருக்கிற பெரும்பாலான வீடுகள் ஒன்றிய அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள். அரசாங்க வீடு கட்டி கொடுத்துருக்குன்னா அந்த இடத்துல நீங்க வாழலாம்னு சொல்லி தகுதியான இடம்னு சொல்லி தானே வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆக்கிரமிக்கிறதுன்ற அரசாங்க இடத்துல போய் நாமளே போய் ஒரு கொட்டகை போட்டுக்கிறதோ, ஓலை குடிசை போட்டுக்கிறதோ, அல்ல அதுக்கப்புறம் அது மெதுவா அதை ஆக்கிரமிக்கிறதுன்றது வேற. இந்த இடத்த நீங்க வசிக்கலாம், நாங்களே செலவு பண்ணி கட்டித்தரோன்னு ஒன்றிய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்கு. அப்படி கட்டி கொடுக்கப்பட்ட பல வீடுகள் கூட இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கு புல்டோசரால். அப்ப இது என்ன மாதிரியான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு? நீதிமன்றம் பட்டா கொடுப்பாங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்குது. இப்போ இன்னொரு உத்தரவு வருது, இந்த இடத்த நீங்க ஆக்கிரமிப்பு இடிக்கலாம். எதை எடுத்துக்கொள்வது, எங்கே போய் என்ன செய்வதுன்னு தெரியாம நீதிக்காக அந்த மக்கள் நடுத்தருள் நின்றுட்டு இருக்காங்க, கதறி கண்ணீர் விடுறாங்க. இன்னும் சில பேர் ஆக்ரோஷமா, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், விசிலுக்கு ஓட்டு போட்டோமே, எங்க வீட்டை இடிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க. அது தற்குறிகளாக இருந்த நிறைய விசிலடிச்ச குஞ்சுகளே வீடியோ போடுறாங்க. இதுக்கா விஜயண்ணா உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், எங்க வீட்டெல்லாம் இடிச்சிட்டீங்களே, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா, நாங்க என்ன தப்பு பண்ணோம், எங்க வீட்டை ஏன் இடிக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் கண்டு கொள்ளாத இந்த தாவேக்கா அரசாங்கம் இன்றைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தியேட்டர் முழுக்க நீங்க கொண்டாடுங்க, பெரிய லெவல்ல பெரிய விஷயம் பண்ணுங்க, இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு பெருசா நடக்கணும்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. சினிமா துறையில இருந்து அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் ஜனநாயகன் ரிலீஸ பட்டையை கலப்பி கொண்டாடணும்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான விஷயம் எது, ஜனநாயகன் ரிலீஸ் நாட்டுக்கு முக்கியமான விஷயம். ஆனா அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தருள் நிற்கிறது எந்த ஊடகமும் காட்டாது. ஊடக தரம் என்பதே, ஊடக திறன் என்பதே, ஊடகத்தினுடைய அறம் என்பதே ஒண்ணுமே இல்லாம மாண்டு மண்ணோட மண்ணா போயிடுச்சுங்க, நாசமா போயிடுச்சுங்க. இப்ப இந்த இடத்துல இவர்கள் இதுவரை என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த எல்லாருக்குமே ஆதார் அட்டை இருக்கு, குடும்ப அட்டை இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு,
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அட்டை இருக்கு, பேங்க் புக் இருக்கு, பேன் கார்டு இருக்கு, எல்லா அரசு ஆவணங்கள் இருக்கு, கரண்ட் இருக்கு, நிலவரி உட்பட எல்லாத்தையும் முறையா செலுத்தி இருந்தாலும் இந்த வீடுகளை இடிப்பதற்கு வருவாய்த்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. எந்த அடிப்படையில் இவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம கேள்வி. ஆனால் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டுல உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க, இந்த இடம் சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. பட்டா வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும் அந்த உத்தரவுல தீர்ப்பையும் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த இடங்கள் வந்து இடிக்கப்படுது. இது மக்களை இடிச்சு வெளியே தரத்துறதுல இந்த அரசாங்கத்துக்கு அப்படி என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்பது தெரியவில்லை. இதுல என்னன்னா 29ஆம் தேதி கடந்த மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வந்து வட்டாட்சியரை பார்த்து மனு கொடுக்குறாங்க அந்த கணையார் மக்கள். அதுக்கப்புறம் வந்து 30ஆம் தேதி வந்து அரசியல் கட்சி பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆய்வு நடத்துறாங்க. இன்னும் பல விஷயங்கள் நடக்குது. 1ஆம் தேதி மறுபடியும் இந்த மாதம் 1ஆம் தேதி போய் துணை ஆட்சியரை வட்டாட்சியரை போய் சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாங்க. அனைத்து கட்சி பொதுமக்கள்லாம் போய் கேட்கறாங்க. ஓகேங்க நான் செய்யறேன்னு சொல்லி அந்த மனுவை வாங்கிக்கிறாரு. மாலையில மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முனையிடுவதற்கான வேலைகள் பண்றாங்க. அரசு நடவடிக்கை எடுக்காதுன்னு அவர் வந்து சப்போர்ட் சொல்றாரு. ஆட்சியாளரே சொல்றாரு அரசு எந்த நடவடிக்கை எடுக்காதுங்க, தைரியமா நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லி விடுறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி வந்து அரசு இடிக்கிற நடவடிக்கை எடுப்பதா இருந்ததுனால மக்கள் அதிகாரம் கழகம் உட்பட பல கட்சிகள் வந்து பிரஷர் ரொம்ப போட்டதுனால அந்த முடிவுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது 2ஆம் தேதி. அதுக்கப்புறம் படிப்படியாக அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து தெளிவாக இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க எல்லாம் வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்து புல்டோசர் வருது, படபடன்னு வீடுகள்லாம் இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இன்றைக்கு பார்த்துருக்கலாம் நிறைய சோசியல் மீடியால நிறைய குட்டி ரீல்ஸ் என்ன வந்திருக்குன்னு சொன்னா, ஒரு அம்மா வந்து வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு விஷம் அருந்தி தற்கொலைக்கு போயிடுறாங்க. அவங்களை தூக்கிட்டு கதவை உடச்சி தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் நடக்குது. ஆனா பேச வேண்டிய சோசப் விஜய் அரசாங்கம் வாய் திறக்காம மௌனமா இருக்கு. இப்படி இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்கள்ல வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டோம். உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு கிடைச்ச லாபம் எங்க வீட்டை இடிப்பீங்களா? 40 வருஷமா குடியிருக்கிறோமே, 30 வருஷமா குடியிருக்கிறோமே, 50 வருஷமா குடியிருக்கிறோமே கேட்கிற அவலக்குரல் அழுகுரல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா தாவேக அரசாங்கம் எதற்கும் செவி கொடுப்பதாக இல்லை. நாம சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க அரசு ஆக்கிரமித்த இடத்தை இடிப்பதில் தவறில்லை. பட்டா இருந்தா விட்டுருங்க, பட்டா இருந்தா கூட அரசு தேவை, சாலை போடுறோம், சாலை விரிவாக்கம் தேவைன்னா அரசு நினைச்சா எடுத்துக்கும். ஆனால் அதற்கான உரிய இழப்பீடை கொடுக்கும். ஆனால் பட்டா இல்லாம இது மாதிரியான இடங்களில வசிப்பவர்கள் எல்லா விதமான ஆவணங்களை வச்சிருந்த நிலவரி சொத்து வரி ஏன் வாங்குறீங்க? அப்பனா அவங்க ஆக்கிரமிச்சான்னு தெரிஞ்சா ஏன் வீட்டு வரி வாங்குறீங்க? ஏன் அவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறீங்க? ஏன் ரேஷன் கார்டு தரீங்க? ஏன் ஆதார் அட்டை கொடுக்குறீங்க? எல்லா அரசு ஆவணங்களையும் கொடுத்துட்டு நீங்க திடீர்னு வந்து அவங்கள ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு இரவுல திடீர்னு வந்து நீங்க இருந்த இடம் உங்களுக்கு சொந்தம் இல்ல, வெளியே போன்னு சொன்னா அங்கே 40 ஆண்டு காலமாக உழைத்தவர்கள், உட்கார்ந்தவர்கள், உண்டு அங்க வாழ்க்கையை நடத்தினவர்கள்லாம் தெருவில் போய் என்ன செய்வான்? சொந்த இடத்துல அகதியா நிப்பானா? அடிப்படையில் அறிவு வேணாமா? அந்த இடத்திற்கு இப்ப திமுகவுடைய அந்த ஏரியா வந்து திமுக சார்ந்த எம்எல்ஏ தான் அந்த பகுதியுடைய எம்எல்ஏன்றாங்க. ஆனா திமுக எம்எல்ஏ இதுவரை அங்க போகலன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில திமுக முன்னிலைப்படுத்தி அங்க போய் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அது அரசு இடமா கூட இருக்கட்டும் சார், அங்க போய் என்னன்னு பேசி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வேறு மாற்றிடம் கேளுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எதிர்கட்சியா இருக்கீங்க, இதையும் ஒரு விஷயமாக நீங்க எடுத்து பயன்படுத்தி அங்க பிரச்சாரத்தை செய்து நீங்க போய் நிக்கணும். முன்னாடி புல்டோசர் முன்னாடி போய் நிக்கணும். பக்கத்துல அருள் விக்னேஷன் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இருக்காரு, அவரு தாவேகாவை சார்ந்தவர் போக மாட்டாரு. ஏன்னா ஆளுங்கட்சி, அவரு போனா அவருக்கு அவமானம். முதல் முறையா வந்திருக்காரு, சின்ன பையன், எதுவும் தெரியாது, வரலாறும் தெரியாது, புவியியலும் தெரியாது. இப்ப திமுக இருக்கிற எம்எல்ஏக்கு விவரம் தெரியும் இல்ல, அப்பயும் அவரு போகல. அதனால யாராக இருந்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப அவங்க வந்து அங்கேயே இடம் அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்குன்றாங்க, அதுல ஒரு இடம் கொடுங்க இந்த மக்கள் வாழ்வதற்கு, ஒரு சென்ட் இடம் கொடுங்க அவர்கள் வந்து பிழைப்பு நடத்தி கொள்வதற்கு. அவங்க என்ன பெருசா கோரிக்கை வைக்கிறாங்க? வீட்டை இடிச்சதையோ விளைநிலங்களை நாசம் பண்ணதையோ கூட அவங்க எதுவும் பெருசா எடுக்கல. சார் வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு சென்ட் இடம் கொடுங்க சார். இந்த இடத்தை யாரோ தனியார் ஆக்கிரமிப்பது கொள்வதற்காக மண்ணை கடத்துறதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு எங்க பிரச்சனை வந்ததுன்னா, மிக முக்கியமான விஷயம், இவங்க வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏரி, ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ஏரி இருக்கு. இப்போ அங்க ஏரியில திருட்டு மண் அள்ளுற விஷயத்த தடுத்திருக்கிறாங்க இவங்க. அந்த வழியா இவங்க மண் எடுக்கிறதையோ, ஏன்னா இவங்க கால்நடைகள் வளர்க்கறதுனால அதிகமான ஆழங்கள்ல மண் எடுத்துட்டாங்கன்னா மாடுகள், ஆடுகள், மக்கள்லாம் உழுந்து விழுந்து மழை காலத்துல நிறைய பலிகள் ஆகிறதுனால
மண் எடுக்கிறத தடுத்திருக்காங்க. மண் எடுக்கிறவன் சும்மா இருப்பானா? அதுவும் திருட்டு மண் எடுக்கிறவன், அரசுகிட்ட அனுமதி பெற்று மண் எடுக்கிறவனே ஆணவத்தில் ஆடுவானுங்க. திருட்டு மண் எடுக்கிறவனுக்கு ஓவர் ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அடிப்படையில தான் இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டு அந்த மக்கள் இன்றைக்கு நிராதரவாக வீடுகள் இடிக்கப்பட்டு தெருவில் நிற்கிறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுமானா, அவர் எவனா காரு பொம்மை கார் கொடுத்தா அதை திறந்து விளையாடிட்டு இருக்காரு, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் மக்கள் நீங்க எல்லாம் உங்களுடைய மக்கள் தொகையை கணக்கெடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. கணக்கெடுத்து ஓட்டு போட்ட மக்கள் தெருவில் நிற்கிறானே, இது இல்லையா முதல்ல நீங்க பார்க்கணும். அதுக்கு அடிப்படையா அறிவு வேணாமா? கொஞ்சமாவது பொறுப்புணர்வு வேணாமா? அந்த துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல. அவரும் இன்னைக்கு தேட்டரா நீங்க போய் ஜனநாயகம் படத்தை கொண்டாடுங்கன்றாரு. யார்? நம்ம அண்ணன் புசியானந்த் தான் சொல்றேன் நான். அவர் தானே பொதுப்பணித்துறை இந்த ஊரக வளர்ச்சித்துறை இந்த விஷயங்கள்லாம் அவர் கவனத்தில் தானே வருது. இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கிற நம்ம ஆறடி வளர்ந்த இந்த வீணா போன வளர்ந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? ஏன்னா வாயிலே வட சுடுற அமைச்சர்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு வராதா? யாரா இருந்தாலும் என்கிட்ட புகார் அனுப்புங்க. லஞ்சம் கேட்கறாங்களா? என்கிட்ட புகார் அனுப்புங்க. லஞ்சம் கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நிற்கிறாங்களே, இதெல்லாம் உங்க கவனத்துக்கு வராதா? சோசியல் மீடியால அதுலயே குடும்பம் நடத்தி, அதுலயே வாழ்க்கை நடத்தி, அதுலயே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி, அதையே இன்னும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற உங்களை மாதிரி நபர்களுக்கு சோசியல் மீடியா வரக்கூட இந்த மாதிரியான அழுகுறர்கள் கேட்கலையா? முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்றத பொறுமையா பார்ப்போம். மக்களே, நாம் பேசிய விஷயங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதா இல்லையான்றதை தாண்டி நிச்சயமாக மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கு. நீங்க தான் எஜமானர்கள், நீங்க முடிவெடுங்க. இந்த மாதிரி இது ஒரு நான் காமிச்சிருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்குது. இது இந்த இடத்துல போலவே நடந்துகிட்டு இருக்கிற பல இடங்களையும் ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல அதிகார துஷ்பிரயோகமோ ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்கும் தொடர்கதையா நடக்குது. மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. மாற்றம் என்று நம்பி வாக்களித்தவர்கள் ஏமாற்றத்தோடு, துர்நாற்றத்தோடு, தடுமாற்றத்தோடு இன்றைக்கு வாழ்க்கை இழந்து நிற்கிற மக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றத உடைய பதில்களை கமெண்ட்டுகளா போடுங்க. பிளஸ் நான் பேசுகிற இந்த விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு தேவை, சரியான தகவல் என்று சொன்னால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பயனாக இருக்கும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல விஷயங்கள் பேசலாம். அரசாங்கத்தினுடைய பல இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு நிச்சயமாக உங்களை போன்றவர்களும் என்னை போன்றவர்களும் நிச்சயமா நம்ம தேவை. அதனால நம்ம சேர்ந்து பயணிப்போம். தகவல்கள் நிறைய நீங்க சொன்னாதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.